நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்க விலையில் திடீர் மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். இலங்கை நடிகர் தர்ஷன் கைது. ரூபாய் 10 கோடி பெறுமதியான கையடக்க தொலைபேசிகளுடன் காத்தான்குடியைச் சேர்ந்த நபர் கைது. நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவு. நாகப்பாம்பினை கைகளால் பிடித்த குருக்கள் பாம்பு தீண்டி பலி. தெல்லிப்பளை வைத்தியசாலை தாதி உத்தியோகஸ்தர் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் நேற்று முன்தினம் சடுதியாக குறைவடைந்த தங்க விலை நேற்று மீண்டும் அதிகரித்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,23,914 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 32,600 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 2,60,750 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 30,170 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,39,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 28,530 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,28,200 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமான இலங்கை நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ளார். தர்ஷன் குடியிருக்கும் வீட்டின் அருகே காரை பார்க் செய்வது தொடர்பான விவகாரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகனுக்கும் தர்ஷனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் ஒரு பெண் மற்றும் நீதிபதியின் மகன் காயமடைந்த நிலையில் இருவரும் அண்ணா நகரில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனை அடுத்து நண்பர்களுடன் சேர்ந்து நடிகர் தர்ஷன் நீதிபதியின் மகன், அவரது மனைவி மற்றும் மாமியாரை தாக்கியதாக ஜே நகர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நடிகர் தர்ஷன் தரப்பு முறைப்பாடும் அளித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இருதரப்பு முறைப்பாடுகள் குறித்தும் விசாரணை மேற்கொண்ட போலீசார் நடிகர் தர்ஷன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர் லோகேஷ் ஆகியோரை கைது செய்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் குழு வெள்ளிக்கிழமை காலை 10 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்புள்ள புதிய கையடக்க தொலைபேசிகளை சட்டவிரோதமாக கொண்டு வந்த ஒரு பயணியை கைது செய்தனர். அவர் மட்டக்களப்பு காத்தான்குடியைச் சேர்ந்த 32 வயதுடையவர். பல மத்திய கிழக்கு நாடுகளில் ஹோட்டல் ஊழியராக முன்னர் பணியாற்றி வந்தார். இப்போது சுங்க அதிகாரிகளால் இந்த முறையில் பல்வேறு பொருட்களை நாட்டிற்குள் கொண்டு வரும் ஒரு கடத்தல்காரராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL-226 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கு வந்திருந்தார். அவர் கொண்டு வந்த 3 சூட்கேஸ்களில் இந்த 528 கையடக்க தொலைபேசிகள் மட்டுமே பேக் செய்திருந்தார். பறிமுதல் செய்யப்பட்ட அலைபேசிகளில் ஆப்பிள் ஐபோன்கள், சாம்சங், கூகுள் பிக்சல் மற்றும் ரெட்மி போன்கள் அடங்கும். அவற்றில் ஒன்று 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ளதாகும். கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இந்த பயணியை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நிராகரிக்கப்பட்ட சுமார் 37 வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த ரிட் மனுக்களை ஆராய்ந்த பிறகு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் மொஹமட் லாபர் தாஹீர் மற்றும் KP பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. யாழ்ப்பாணத்தில் குருக்கள் ஒருவர் நாகப்பாம்பினை கைகளால் பிடித்தபோது அந்த பாம்பு தீண்டி உயிரிழந்துள்ளார். இதன்போது புத்தூர் சிவன் கோவில் வீதியைச் சேர்ந்த கணேச குருக்கள் கௌரிதாசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குருக்கள் அராலி பகுதியில் உள்ள பாலையம்மன் கோவிலில் பூஜை செய்து வந்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை இரவு பூஜையை முடித்துவிட்டு கோவிலுக்குள் அருகேயுள்ள வீட்டிற்கு சென்று முற்றத்தில் இருந்துள்ளார். இதன்போது அங்கு வலையில் சிக்கியிருந்த நாகப்பாம்பை கைகளால் பிடித்துள்ளார். இதன்போது பாம்பு அவரை தீண்டியது. இந்நிலையில் வீட்டில் உள்ளவர்களை அழைத்து போத்தல் ஒன்றினை வாங்கி பாம்பினை போத்தலினுள்ளே விட்டுவிட்டு தன்னை பாம்பு தீண்டிய விடயத்தை கூறிவிட்டு அதன் விஷத்தை இல்லாது செய்யவும் தனக்கு தெரியும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் அவர்களின் வற்புறுத்தலினால் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1 மணியளவில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார்.
தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் தாதிய உத்தியோகத்தராக கடமை புரியும் பெண்ணொருவர் விபத்தில் சிக்கிய நிலையில் வியாழக்கிழமை உயிரிழந்துள்ளார். வட்டு தெற்கு சித்தங்கணி பகுதியைச் சேர்ந்த ரவீந்திரன் கிருஷ்ணவேணி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் கடந்த மாதம் புதன்கிழமை அன்று இரவு கடமைக்காக மோட்டார் சைக்கிளில் வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்தார். இதன்போது அராலி நோக்கி வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் விளான் சந்தி பகுதியில் அவரது மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இந்நிலையில் படுகாயமடைந்த குறித்த தாதி தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. தங்க விலையில் திடீர் மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். இலங்கை நடிகர் தர்ஷன் கைது. ரூபாய் 10 கோடி பெறுமதியான கையடக்க தொலைபேசிகளுடன் காத்தான்குடியைச் சேர்ந்த நபர் கைது. நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவு. நாகப்பாம்பினை கைகளால் பிடித்த குருக்கள் பாம்பு தீண்டி பலி. தெல்லிப்பளை வைத்தியசாலை தாதி உத்தியோகஸ்தர் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.